ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। श्रीहरिं परमानंदं उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। 119 120 சேர்ந்து படிக்கணும். निषेधनं प्रपञ्चस्य रेषकाक्यसमीरणः ब्रह्मैवास्मीति या वृत्तिः ऊरगो वायुरीरितः ततस्तत्वृत्तिनैश्चल्यं कुम्भकप्राणसंयमः अयं चापि प्रबुद्धानम् अज्ञानां क्राणपीडनम् ततस्तत्वृत्तिनैश्चल्यं कुम्भकप्राणसंयमः अयं चापि प्रबुद्धानाम् अज्ञानां क्राणपीडनम्। அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதியது. இதில் ஆரம்பத்தில் சாதன சதுஷ்டய சம்பத்தி சொன்னார், அதிகாரித்துவம் அதெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு வேதாந்த விசாரம் பற்றிய சுருக்கமான கருத்து. ஆதிசங்கரர் இதை அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போகிறார். முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு சுருக்கமாக வேதாந்த விசாரத்தை பண்ணார். அதில் 4 கேள்வி கேட்டு அதில் ஆத்மா நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. நான் ஆத்மா அப்படிங்கிறதுக்காக ஆத்ம விசாரத்தை அடுத்த ஆரம்பித்தார். அது 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம், ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன, அதை யுக்தி பூர்வமாக அறிவுபூர்வமாகவும் சொன்னார். சுருதி பிரமாணம், வேதத்தில் ஆத்மா நம்முடைய சொரூபம் ஆத்மா தானே எங்கேயெல்லாம் சொல்லியிருக்கு, அதுதான் சத்தியம் என்றும் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினார். இப்போ ஆத்மா சத்தியம் பிரம்மன் சத்தியம் அப்படின்னா இப்போ எது உலகமெல்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அடுத்த டாபிக் ஆரம்பித்தார். ஜெகன் மித்தியா, அனாத்மா மித்தியா, இந்த உடல் மித்தியா. மித்தியானா என்ன? காட்சிக்கு இருக்குது, அனுபவத்துக்கு இருக்குது, ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது உண்மையிலே இல்லை, இருக்கிறது மாதிரி இருக்குது, இல்லாமல் போயிடுது. இதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்லி ஜெகன் மித்தியான்னு சொன்னார். முக்கியமான கருத்து வேதாந்த விசாரம்னா என்னங்கிறத சொல்லிவிட்டு வேதாந்தத்தை சுருக்கமாக 2 வரியில் சொல்லணும்னா அகம் சத்தியம், அகம் ஆத்மா சத்தியம், ஜெகத் மித்யா. இதுதான் டோட்டல் உபனிஷத் வேதாந்தத்தை மொத்தம் 2 வரியில் சொல்கிறாருந்தா. அந்த 2 விளக்கத்தையும் சங்கரர் என்ன பண்ணிட்டார், ஆரம்பத்தில் தெளிவாக விளக்கிட்டார் இந்த அத்தியாயத்தில். பிறகு ஒரு கேள்வி வந்தது, ஆத்மா சத்தியம் பிரம்மன் சத்தியங்கிறத அதை அடைஞ்சாத்தான் மோட்சம்னு சொன்னால் பிராரப்த கர்மம் ஞானிக்கும் போவதில்லையே,
ஞானிக்கும் பிராரப்த கர்மம் இருக்கே, அவனுக்கும் காய்ச்சல் வருது, பசி வருது, தாகம் வருது, எல்லாமே இருக்கே. உடல் ரீதியாக அவனுக்கு எல்லா கஷ்டங்களும் அஞ்ஞானிக்கு எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வேதத்துலேயும் சில இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ அந்த கருத்தை என்ன பண்ணார், ஞானிக்கு உண்மையிலேயே ஞானியினுடைய மனதின் அடிப்படையில் அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும் அஞ்ஞானிகளுக்கு ஞானியை பார்த்தால் அவனுக்கு பிராரப்த கர்மம் இருக்குது என்று நினைப்பான். ஏன்னா அவங்களுக்கும் காய்ச்சல் வருது, உடம்பு முடியாமல் போகிறது. பெரிய ஞானிகள்லாம் பார்க்குறோம் உடம்பு முடியாமல்லாம் இறந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பிராரப்த கர்மம் வேலை செய்தேன்னா அஞ்ஞானியினுடைய நோக்கில் பிராரப்த கர்மம் இருக்குது. வெளியிருந்து பார்க்குறவங்களுடைய நோக்கில் பார்த்தா பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்குது. ஆனால் ஞானியை பொறுத்தவரையில் அவனுக்கு உடலே அவன் இல்லை. இந்த உலகமும் அவனுக்கு பொய், உடலும் பொய். பொய்யான உலகத்திலிருந்து பொய்யான உடலுக்கு பொய்யான கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். பொய்யான உலகத்திலிருந்து பொய்யான உடலுக்கு பொய்யான கஷ்டம் வருது, எனக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஞானியினுடைய மனசில் தெரியுமே வெளியே பார்த்தா தெரியாது. அதனால் அஞ்ஞானியினுடைய நோக்கத்தில் பார்த்தால் ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டு. ஞானியினுடைய நோக்கில் அவனுடைய மனசை பொறுத்தவரை அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லை. ஆகாமியம் சஞ்சித கர்மா ரெண்டும் அழிஞ்சு போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவனுக்கு இந்த கூட்டமாக மொத்த சேர்க்கை இருக்குது. அவனுடைய கர்ம வினைகள்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த ஜென்மத்தில் சேர்த்த பாப புண்ணியமும் அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே வெளிப்பட்ட பிராரப்த கர்மம் மட்டும் உடலளவில் இருக்கும், அவனை மனதை பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அந்த கருத்து பார்த்தோம். இது முடிஞ்ச பிறகு முக்கியமான டாபிக் வந்தார். என்னதான் இந்த இருந்தாலும் கூட உடம்புல இந்த நோய் கஷ்டங்கள்லாம் வந்தால் நம்மளுக்கு பாதிப்பு வருதே, ஞானம் வேலை செய்யலையே அப்படிங்கிற நோக்கம் வருது. அப்படி என்ன வருது, எல்லாருக்கும் வருது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ஞானத்தை பெற்ற ஞானத்தை இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஞானத்தை நீ நிதித்தியாசங்கிற சாதனை செஞ்சாத்தேன் செய்யணும், கட்டாயம் செய்யணுங்கிறார். நிதித்தியாசன்னு ஒரு சாதனை செஞ்சாத்தான் இந்த ஞானம் நிலை பெறும் அப்படிங்கிற கருத்தை 100லேருந்து 134 வரைக்கும் சொல்கிறார் முக்கியமாக. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சு, விஷயம் புரிஞ்சிருச்சு, ஆனால் ஞானம் வேலை செய்யலையே, மனசில் வேலை செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னதான் இந்த அறிவை அடைந்தாலும் இந்த நிதித்தியாசம் என்ற சாதனையை தொடர்ந்து அது நிலை பெறும் வரை செய்யவில்லை என்றால் உன்னால் மோட்சத்தை அடைய முடியாது, ஜீவன் முக்தி அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீ வெளியிருந்து வரக்கூடிய தாக்குதல்னால் பாதிக்கத்தான் படுவாய். ஆகவே நான் 15 சாதனைகள் சொல்லப் போகின்றேன், அதை நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி 15 சாதனை சொன்னார். அதில் நாம் இப்போ பிராணாயாமம் வரைக்கும் உள்ள சாதனை பார்த்துருக்கோம். எத்தனாவது சாதனை பார்த்துருக்கோம்னு சொன்னால், அதாவது 10வது சாதனை முடித்து 11வது சாதனையில் ஆரம்பித்து நிப்பாட்டியிருக்கோம். என்னென்ன சாதனை? யமம், நியமம், தியாகம், மௌனம், தேசம், காலம், ஆச்சனம், மூலபந்தம், தேகசாமியம், திருக்குஸ்திதி, பிராணாயாமம், பிரத்யாகாரக, தாரணை, ஆத்ம தியானம், சமாதி. இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வார்த்தைகள் பதஞ்சலி கூறிய யோக சூத்திரத்துலேயும் வருது. இந்த சாதனை எதில் வருது? யோக சூத்திரம். ஆனால் அங்கே அர்த்தம் வேறு, இங்கே அர்த்தம் வேறு அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது பதஞ்சலியில் யமங்கிற சாதனை சொல்கிறார். செய்யக்கூடாதவை 5 சொல்கிறார் அவர். அங்கே செய்யக்கூடாதது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் இந்திரியங்கள் உனக்கு அமைதியாக இருக்காதுன்னு சொல்லி அங்கே சொல்கிறார் யமம். செய்யக்கூடியது 5 நியமம் சொல்கிறார். அங்கே செய்யக்கூடாததை நீ செஞ்சேன்னு சொன்னால் மன அமைதி அடையாதுன்னு சொன்னார். இந்திரியங்கள் வழி செல்லாமல் இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, அங்கு 2 அமைதி இருக்குது. வைராக்கியத்தினால சில பேருக்கு அமைதி வரும். மனசு அமைதியாகணும்னா இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இழுத்தி கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தினா மனசு அமைதியாக இருக்கும். பல விஷயங்களில் இந்திரியங்கள் போச்சுன்னு வச்சுங்க, சஞ்சலப்படும், அதை அனுபவிக்கும், பிறகு அதில் துக்கப்படும், எல்லாம் ஒரு அமைதி இருக்காது. அப்போ பதஞ்சலி என்ன சொல்கிறாரு, யமம் சாதனையை சொல்லி இதில் இருந்தெல்லாம் நீ விலகிடு அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் அமைதி அடையும்னு அவர் சொல்கிறார். சில பேருக்கு சலிப்புனாலும் அமைதி அடையும்.
நிறைய அனுபவிச்சிட்டோன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்துக்கு சலிச்சு போகும். லட்டு பிரியமாக இருக்குது, பிரியமாக இருந்தாலும் கூட 10 லட்டு சாப்பிட்டான், பிறகு 11 லட்டை கொடுத்தா என்ன பண்ணுவான்? எனக்கு வேணாம்னு சொல்ல. வைராக்கியம் கிடையாது அது. அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், பிறகு போய் திருப்பி கேட்கும். இங்கே என்ன சொன்னார்னா, யமம்னா ஆத்ம ஞானத்தினால் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் என்ற அறிவினால் மனம் அமைதி அடைதல். இந்த இந்திரியம் எங்கே போனாலும் எல்லாம் பிரம்மம்ப்பா, பிரம்மத்தை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற அறிவு இவனுக்கு இருக்கிறனால அமைதி. இது யமம்னார். நியமம்னா என்ன? கடைப்பிடிக்க வேண்டிய 5 சாதனைகள். அதில் தூய்மை, சந்தோஷம், தபஸ், இப்படிலாம் ஒரு 5 சாதனை பதஞ்சலி இங்கே என்ன சொன்னார்னா, நிதித்தியாசனத்தில் கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா, சஜாதீய எண்ணத்தை நிலைநிறுத்துதல். நான் பிரம்மஸ்வரூபம், மற்ற எல்லாம் மித்தியா, நான் மட்டுமே சத்தியம் என்ற அந்த ஒரே எண்ணத்தில் நிலைநிறுத்துவது, சஜாதீய எண்ணத்தில் நிலைநிறுத்துவது நியமகன்னார். பிறகு 3வது சாதனை தியாகம் அப்படிங்கிற கருத்து சொன்னார். தியாகன்னா தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்தல். ஒருத்தன் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழையணும்னால கொடுக்குற புத்தி இருக்கணும். இந்த கொடுக்குற புத்தியே இல்லைன்னு வச்சுங்களேன், வேதாந்தமே வேலையே செய்யாது. கொஞ்சமாவது தயாள குணம், தாராள குணம் இருந்தால் தான் இந்த ஆன்மீக ஈடுபட முடியும். அப்போ தியாகம்ங்கிறது பதஞ்சலி சொன்னது தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்தல். இங்கே நிதித்தியாசனுக்கு என்னன்னா, அவன் உலகத்தவே தியாகம் பண்ணிடுறான், உலகமே இல்லைன்னு தியாகம் பண்ணுறானா. இவனுக்கு சாதனை அதுதான். தியாகத்துக்கு பாருங்கள், இவன் தான்கிட்ட இருக்கிறத கொடுத்தா தியாகம், விட்டு கொடுக்கறது தியாகம். இங்கே என்ன சொல்கிறாரு, உலகமே இல்லைன்னு நீக்கிறான். எனவே ஞானம் வேலை செய்யுது, உலகமே மித்தியா, உலகம் உண்மை அல்லைன்னு சொல்லி அதைத்தான் தியாகம்ங்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்பவானந்தர் ஒரு கலையில் ஒரு அந்தர்யோகத்தில் சொன்னார், நாங்கள்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு துறவிகள் நாங்கள். உலகத்திலே எது பெரிய துறவுன்னு சொன்னால் உயர்ந்த பொருளை விடுவது தான் துறவான். காமினி காஞ்சனமெல்லாம் விட்டுட்டு இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், துறவு. எதோ பெருசாக தியாகம் பண்ணுற பட்டினத்தார் என்ன பண்ண, அத்தனை சொத்தையும் தூக்கி போட்டு வந்தார். பத்திரகிரியார் ராஜ்யத்தை திறந்து வந்தார், புத்தர் ராஜ்யத்தை திறந்து வந்தார். எது பெருசோ அதை திறக்கிறதே தியாகம்னார், துறவுன்னார். ஆனால் என்ன சொன்னார் அவர், எங்களை விட பெரிய துறவிகள் நீங்கள் தான் அப்படின்னார். யாரை? கீழே உட்காந்துருக்கவங்கள, இல்லறத்தார்களை எல்லாத்தையும் பார்த்து. ஏன்னா கடவுளவே திறந்துட்டீங்க அப்படின்னார். இருக்கிற பெரிய பொருள் எது? கடவுள். கடவுளுக்காக இல்லை வாழலையே, அப்போ கடவுளவே திறந்தாச்சு, அப்போ நீங்கள் தான் பெரிய துறவிகள்னாராம். இங்கே உலகத்தவே துறக்கின்றான். பிரபஞ்சம் அனைத்தும், நாம் பார்ப்பவை அனைத்தும், அனுபவிப்பவை அனைத்தும் உண்மையல்ல, பொய் என்ற அறிவினால் நீக்கி விடுகின்றான் இங்கே நிதித்தியாசன ஞானி. அதனால் இங்கே உள்ள தியாகம் அது வேறு. பிறகு மௌனம்ங்கிற கருத்து 4வது சாதனை பார்த்தோம். மௌனம்னு என்ன? வாய் பேசாமல் இருப்பது மௌனம். இது ஆரம்ப காலத்தில் சாதனை பண்ணுவோம். நம்மளுக்கு விரதமே என்ன தெரியுமா? மௌன விரதம், உண்ணாவிரதம். ஆன்மீக சாதனை செய்யணும்னா என்ன செய்வோம்? மௌன விரதம் இருப்போம், இல்லாட்டி சாப்பிடாமல் இருப்போம். இது அஞ்ஞானிகளுக்கு, ஞானத்திற்காக முயற்சி செய்கின்ற சாதகனுக்கு. ஞானத்தை பெற்று ஞானம் அடைந்த பிறகு அவனுக்கு எது மௌனம்னு சொன்னால், இவன் உலகத்திலேயே பிரம்மன் மட்டும்தான் மௌனமானது அப்படிங்கிற அறிவோடு இருப்பானான். மௌனம் எதுன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகிற, பூமி சுற்றுது, சந்திர எல்லா கிரகங்களும் இயங்குது, பிரபஞ்சம் பூரா இயங்கிக்கிட்டே இருக்கு. அதில் கூட ஒரு சப்தம் இருக்குங்கிறாங்க, ஓங்கார சப்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓங்கார சப்தம் மௌனமே கிடையாது. எந்த ஒரு பேர் சொன்னோம்னா அது ஒரு நாமம், அது ஒரு ரூபம் வரும். நாமம்னா சப்தம் வந்துடும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ட சராசரத்தில் அப்படி ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம சூரிய குடும்பம் இந்த கேலக்ஸி, நாம் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் இருக்கே, இது பால்வெளி மில்கி வேல இருக்குது. ஒரு சின்ன டாட்டு கூட கிடையாது. எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது தெரியுமா நம்ம மில்கி வேல? 11,000 லட்சம் கோடி. 10,000 லட்சம் கோடி. ஒன்று போட்டு 11 சைவர் போட்டுக்குங்க. அவ்வளவு நட்சத்திரங்கள், அவ்வளவு சூரியன்கள் இந்த நம்ம இருக்கிற பால்வெளி மண்டலத்தில், அது எல்லாம் அதை சுற்றி பல கிரகங்கள், துணைக்கறி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்படி சப்தம்? அது எப்படி அமைதியாக இருக்க முடியும்?
இது மாதிரி எத்தனை கேலக்சி இருக்குன்னா, அதே மாதிரி 1 போட்டு 11 சைவர் போட சொல்கிறாங்க. 10,000 லட்சம் கோடி கேலக்சி இருக்குது. ஒரு கேலக்சியில் 10,000 லட்சம் கோடி நட்சத்திரம். இப்படி எத்தனை கேலக்சி இருக்கு? 10,000 லட்சம் கோடி. 10,000 கோடி இல்லை, 10,000 லட்சம் கோடி. 1 போட்டு 11 சைவர் போட்டு பாருங்கள், அவ்வளோதான் வரும். அப்போ கணக்கிட முடியாத ஏக்கம். உண்மையிலேயே அப்போ எங்கே மௌனம் இருக்குன்னா, எல்லாம் பிரம்மன் மட்டுமே மௌனம். அது அசப்தம். மாண்டூக்கிய உபநிஷத்தில் வரும் ஆ உ இம் ஓம்ங்கிற சப்தம். எதை எடுத்தாலும் இந்த 3 இல்லாமல் வராது. ஒரு சப்தம் போடணும், வாயை திறக்கணும், வாயை சுருக்கணும், வாயை மூடணும். ஆ உ இம், அது 2 3 சேர்ந்தால் ஓம். எல்லாம் ஓங்காரத்துக்குள்ளே அடக்கம். பிரம்மன் எதுன்னா எந்த சப்தமும் இல்லாதுன்னு சொல்லுவார், அசப்தம். நீங்கள் நிறைய பேர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, யாராவது பேசுனா கேட்குமா? எங்கே மௌனமாக அமைதி இருக்கோ அங்கே தான் ஒருத்தர் பேசுனா கேட்க முடியும். அப்போ இந்த சப்தத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது மௌனம். அது பிரம்மஸ்வரூபங்கிற அறிவோடு அவன் இருப்பானா, இது மௌனம்னார். பிறகு மௌனத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னார். சாதகனுக்கு மௌனம் வாய் பேசாமல் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேச மாட்டேன், அது. ஆனால் இங்கே மௌனம் அது அல்ல, இங்கே வேற சொல்லிட்டார். பிறகு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும், கர்மா தியரி அனைத்தையும் நீ விளக்க முயற்சி செய்தால் அதை வாயால் விளக்க முடியாது. புதுசாக வந்திருக்கனால திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு. அதாவது இந்த பிறவி எப்படி வந்துச்சு? ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியம். அதுக்கு போன பிறவி எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியம். அதுக்கு இப்படியே போகலாம். ஒரு 4-5 பிறவி. முதல் பிறவியில் நான் எதை அடிப்படையாக வச்சு பாவ புண்ணியம் பண்ணேன்? முதல் பிறவி எதை வச்சு பிறந்தேன்? ஆன்சரே கிடையாது. இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு. ஏன் உற்பத்தி ஆகுது? எதுக்கு படைக்கணும்? ஏன் சுற்றணும்? கொஞ்சம் லிமிட்டுக்கு தான் போக முடியும். அதுக்கு பிறகு பார்த்தா கேள்வி பதிலே இல்லை. பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது, ஏன்னா உண்மையாக இல்லாததால். பிரம்மனை விளக்க முடியாது, அது மட்டுமே இருப்பதால். அப்போ 2ஐயுமே வார்த்தையால் விளக்க முடியாதனால அது மௌனம் அப்படிங்கிறார். இது ஞானிக்கு. ஞானியினுடைய மௌனம் பிரம்மனே மௌனஸ்வரூபம். அடுத்து பிரம்மனையும் வாயால் விளக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. பிரபஞ்சத்தை ஒரு லிமிட்டுக்கு மேலே கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ சொன்னாங்களே 11,000 லட்சம் கோடி கேலக்சி இருக்குது. அதை அதுக்கு பிறகு என்ன இருக்குது? ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு என்ன? கேட்டுக்கிட்டே போகலாம், எண்டு முடிவே இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது, பிரம்மனையும் விளக்க முடியாது. அங்கே ஞானிக்கு மௌனம்னார். பிறகு தேசம். நம்ம தியானம் பண்ணும் பொழுது அமைதியாக, எங்கே ஆட்கள் இல்லாத இடமோ அங்கே தான் அமைதியாக இருக்கும்னு தியானம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இடத்த தேர்ந்தெடுப்போம். இது தேசம்னு சொல்லுவோம். காலையில் எனக்கு வீட்டிலலாம் தியானமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி தியானம் பண்ணால் ஆள் இல்லாத இடம்தான். வீட்டுக்கு முன்னாடி எனக்கு ரூம் இல்லை, தனியாக தியானம் பண்ண இடம் இல்லைலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க எல்லாம். நீங்கள் தியானம் பண்ண நினச்சா 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5 to 6 பண்ணிடலாம். ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம், அப்போ அங்கே தேசம். இங்கே என்ன தேசம்னா, உண்மையிலேயே யாருமே இல்லாத இடம் என்னென்னா பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற அறிவோடு இருப்பான். பிறகு காலம். அதே மாதிரி தியானத்துக்குள்ள காலம் அந்தி பொழுது, காலையில் அந்த சாயந்தரம் சூரியன் அந்த அஸ்தமானம் முன்னாடி அப்படிலாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஜோதிடத்தில் இந்த நேரத்தில் இதை பண்ணு, அந்த நேரத்தில் இதை பண்ணலாம் இருக்குது. ஞானியை பொறுத்தல கால வரையறையே கிடையாது. இவன் எல்லா நேரமும் தியானம் பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது, காரில், ஏன்னா இவன் தானுடைய சொரூபத்தை நினச்சி தியானம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றுவது, இருப்பது, மறைவது, சிருஷ்டி, ஸ்திதி, லயம் 3மே காலத்திற்குள் அடக்கம். இப்போ தோன்றுச்சு, இவ்வளோ காலம் இருக்குது, இப்போ அழியுது. டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் இடையில இருக்கிற காலம், இது எல்லாத்துக்கும் சொல்ல, எல்லாம் காலத்துக்குள்ளே வந்துடும். இந்த காலமே, அப்போ காலம்தான் ஸ்திதியாக இருக்குது, அந்த என்னது அடிப்படையாக இருக்குது. இங்கே உண்மையிலேயே எது அடிப்படைன்னா பிரம்மன் தான். பிரம்மன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது பிரம்மன். அதே மாதிரி ஆசனம். தியானத்தில் ஆசனம் என்ன சொன்னோம்? கீழே உட்காரணும். பாறையில் உட்காந்தா கால் அழுத்தம் தியானம் பண்ணும் பொழுது. பஞ்சு மெத்தையில் உட்காந்தா ஸ்டெடியாக உட்கார முடியாது. அப்போ மிருதுவாகவும் இல்லாமல் கடினமாகவும் இல்லாமல் ஒரு, அதான் தோல் ஆசனம்லாம் சொல்கிறாங்க. மிருதுவாக இல்லாட்டி பெட்ஷீட்லாம் போட்டு உட்காருறது. அந்த ஆசனம் எப்படின்னா, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது உட்காருறது அந்த ஆசனம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா சுக ஆசனம்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணுவதற்கு நீ சுக ஆசனத்தில் இருப்பாங்க.
அந்த உட்காந்து அதில் நம்மளுக்கு வழி தெரியக்கூடாது. இவனுக்கு எது சுகாசனம், பிரம்மத்தை பற்றிய எண்ணமே ஆனந்தத்தை கொடுத்துருமா. எப்போ இவனுடைய சிந்தனை பூரா பிரம்ம தியானத்தில் இருக்கும். விவகாரத்தில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். மற்றவங்களுக்கு ஞானிக்கும் வித்தியாசமே இருக்காது. ஒரு கிரகஸ்த ஞானியாக இருந்தால் அவன் ஃபேமிலியில் இருப்பான், அவன் எல்லாரையும் போல் வேலை செய்வான், அவன் எல்லாரையும் போல தொழில் பண்ணுவான், அவன் குழந்தை ஓட்டையில் காப்பாற்றிக்கிடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அறிவு எப்படி இருக்கும்? அந்த புத்தி அமைதியாக எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கு. ஸ்திதி சுக ஆசனம். அவன் பிரம்ம சிந்தனையிலே இருப்பதே அந்த இருத்தல் என்பது சுக ஆசனம்னாரு. பிறகு மூலபந்தக லட்சியம். எல்லாத்துக்கும் லட்சியம் என்ன? கடவுளை அடைதல். நம்ம சாதனை எதுக்கு பண்ணுறோம்? கடவுளை அடையணுங்கிறதுக்காக. அப்போ கடவுளை அடையிறதுக்கு சாதனை பண்ணுவதற்கு மூல காரணம் என்ன? கடவுள். கடவுளை அடைஞ்சாச்சு, அடைஞ்ச பிறகு மனசு அமைதியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கடவுள். இப்போ மூலமாக சாதனை பண்ணுவதற்கும் சாதனை பண்ணிய பிறகு இருக்கக்கூடிய அமைதிக்கும் காரணம் அந்த கடவுள். இங்கே பிரம்மன், இங்கே மூலபந்தக. தேகசாமியம், உடலை நேராக உட்காந்து தியானம் பண்ணுறது, அது தியானத்தில் சொல்லியிருக்கு. இங்கே தேகசாமியம்னு என்னதான் மரக்கட்டையை போல், அப்படியே காஞ்ச மரக்கட்டையை போல் நேரம் இருக்கணுமா. இங்கே எல்லாம் நேரம் இருக்கும். இந்திரியங்கள் பூரா, இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் சமமாக இருத்தல். உண்பது, உழைப்பது, உடுத்துவது எல்லாத்துலேயும் ஒரு சம நோக்கு. பார்ப்பது எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது, அந்த சம பாவனை இருக்கே, அதுதான் இங்கே தேக சாமியம். இது பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது திருக்கு ஸ்திதிகி. இது எத்தனாவது சாதனைன்னு சொன்னால் 8வது ஸ்திதி. அதாவது 9 தேகசாமியம் 9, திருக்கு ஸ்திதி 10. நம்ம தியானம் பண்ணும்பொழுது கண்ணை இறுக்கி மூடக்கூடாது, திறந்து வச்சுருக்கக்கூடாது. இறுக்கி மூடினா தூக்கம் வந்துடும். ஃபுல்லாக திறந்து வச்சா வெளி விஷயத்தை பார்ப்போம். அதனால் லேசாக மூடி மூக்கு நுனியை பார்ப்பது போல்ங்கிறார். மூக்கு நுனியை பார்க்கக்கூடாது, பார்க்குறது போல் கண்ணை அப்படி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே அது கிடையாது. இங்கே திருக்கு ஸ்திதின்னு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவ்வுலகையே பிரம்மனாக பார்த்தல், ஜீவ சிருஷ்டி இல்லாமல் ஈஸ்வர சிருஷ்டியாக பார்த்தல். இந்த படைப்பு அனைத்தும் கடவுளுடைய சிருஷ்டி, அதில் மாற்றம் இருக்காது. அதுக்கு மேலே நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணுறோம். அந்த சிருஷ்டி இல்லாமல் கடவுளை சிருஷ்டியாக ஒரு பெண் ஒரு ஆண், அது கடவுளுடைய சிருஷ்டி. ஆனால் அதே பெண்ணையோ அதே ஆணையோ, பெண்ணை ஒருத்தர் பாட்டின்னு பார்க்குறாங்க, ஒருத்தர் அம்மான்னு பார்க்குறாங்க, ஒருத்தர் மகன்னு பார்க்குறாங்க. ஒரே பெண்ணை மகள், அம்மா, சகோதரி, மனைவி, தோழி. அப்போ இது இவங்களுடைய சிருஷ்டி. யார்? நம்மளுடைய சிருஷ்டி இது. அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஒருத்தனுக்கு இந்த ஒரு தங்கம் இருக்குது, ஞானி அதை மண்ணாக பார்ப்பான், கண்டுக்கிறவே மாட்டான். ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னு அதை அப்படியே வெறுப்பாக பார்ப்பான், அவனுக்கு கிடச்சிருச்சேன்னு பொறாமையோட பார்ப்பான். ஒருத்தன் கிடச்சிச்சு சந்தோஷமாக பார்ப்பான். ஒரே பொருள் கடவுளுடைய சிருஷ்டி. ஒரு தங்கம்னு சொன்னால் அந்த தங்கத்தை 3 பேர் 3 விதமாக பார்க்குறாங்க. இது ஜீவ சிருஷ்டி. இங்கே என்ன திருக்கு ஸ்திதின்னா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி ஜீவ சிருஷ்டி இல்லாமல் ஈஸ்வர சிருஷ்டி எப்படி இருக்கோ அப்படி அறிவில் பார்க்குறது. அதுக்காக வெளியே விவகாரத்துலாம் அப்படி பண்ண முடியாது. கூப்பிடுறது செய்கிறதெல்லாம் விவகாரத்தில் அப்படித்தான் இருக்கும். புலியும் நாராயணனை பாருன்னா புளியை போய் கட்டிப்பிடிச்சிக்கிற சொல்ல முடியுமா? ராமகிருஷ்ணர் சொல்வார், புலியும் நாராயணனாக்க புளியை போய் கட்டிப்பிடிக்கிறது. புளியை தூர இருந்தது, அதுவும் கடவுளுடைய படைப்புன்ட்டு பாரு, அவ்வளவுதான். அதுக்காக நெருங்கி போகணுன்னு சொல்லலை. இவனுடைய ஸ்திதியெல்லாம் இப்படித்தான் இருக்குங்கிறார். இது திருக்கு ஸ்திதி. பிறகு திருப்புடி இல்லாதது. அதாவது ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னால் நான் இருக்கணும், பார்க்குற பொருள் இருக்கணும், பார்ப்பதற்கு உண்டான கருவி கண் இருக்கணும். நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் இருக்கணும், நான் பேசுகிற சப்தம் வரணும், உங்கள் காதும் நல்லா இருக்கணும். நீங்கள் முதல் உணர்வோடு இருக்கணும். தூங்கிக்கிட்டு இருந்தால் வகுப்புக்கு வர்றீங்க, தூங்குனீங்கன்னா எதாவது கேட்குமா? கேட்காதில்ல, கேட்காது. அப்போ நீங்கள் இருக்கேங்கிற உணர்வோடு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் பத்தாது, காது காது திறந்துருக்கும், உள்ளே விழுகணுமே, மனசு அதில் போய் ஜாயிண்ட் ஆகணும், நான் பேசுகிற சப்தம் கேட்கணும். அதே மாதிரி வெளியே இருக்க பொருள்களும் அப்படித்தான். இந்த 3ம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். திருப்புடி, நான் அறியப்படும் பொருள், அறிகின்ற கருவி. ஆனால் இங்கே எப்படி சொன்னார்னு சொன்னால், திருப்புடி இல்லாதது பிரம்மன் மட்டுமே. இங்கே விஷயமே கிடையாது அவனுக்கு. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே பயன்படுத்த வேண்டியது தெரியுமா?
இப்போ நீங்கள் இந்த பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணு வேணும், கண்ணு வேணும், லைட்டு வேணும், லைட்டு வேணும், கண்ணு வேணும். இப்போ நான் நைட்டில் உட்காந்துருக்கேன், இருட்டாக இருக்குது, நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கண்ணு வேணுமா? எனக்கு எதாவது பொருள் லைட் வெளிச்சம் வேணுமா? ஏதாவது தேவை இருக்கா? யாராவது சத்தம் போட்டு என்னை கூப்பிட்டு பார்த்தேன் நான் தெரிஞ்சுக்கிறணுமா? நான் இருக்கேன்னு சொல்லித்தேன் தெரிஞ்சு நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா என்னைய? நான் இருக்கேங்கிறது எனக்கு சுயமாக தெரியும். அதுதான் பிரம்மஸ்வரூபம். இவன் பிரம்மஸ்வரூபம், திருப்பிடி இல்லாதது, அறியப்படும் பொருளும் அது அறியக்கூடிய கருவியும் இல்லாமல் நான் இருப்பது பிரம்மனாகவே இருக்கிறேன் என்ற அறிவோடு இருப்பான். இது திருப்படி. கடைசியாக பார்த்தது பிராணாயாமம். இங்கே என்ன பார்த்தோம்னு சொன்னால், பிராணாயாமத்தில் 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். 111, 18, 119, 120, 118 பார்த்துட்டோம். 118ல் பொதுவாக பிராணன்னா என்ன சொன்னோம்னா, மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து அதை முறையாக விடக்கூடிய பயிற்சிக்கு பேர் பிராணாயாமம். பிராணனுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் மனசு டென்ஷனாக படபடன்னு இருக்கும்போது மூச்சு அப்படி கையை வச்சு பாருங்கள், சீராகவே போகாது. மனசு நம்ம கையில் கிடையாது. மனசு அமைதியாக இருந்தால் மூச்சு அமைதியாக வந்து போகும். மனசு டென்ஷன் ஆனால் மூச்சு என்ன இருக்கும், வேகமாக போய் வரும். அப்போ ஆனால் பிராணனை விடுறது நம்ம கையில் இருக்கா இல்லையா? மெதுவாக இழுத்து விடலாம். அப்போ மனம் அமைதியாக இருக்கும் பொழுது பிராணன் சீராக வருது. அப்போ பிராணன் மனம் அமைதியாக இல்லாட்டி பிராணன் சீராக இல்லை. அப்போ பிராணனை சீராக வச்சா மனசு அமைதியாகும். இதுக்கு தான் பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறது. தியானம் பண்ணும்போது என்ன சொல்லணும், நல்லா மூச்சு காற்றை இழுத்து மெதுவாக வெளியே விடு. முதல்ல ஒரு 5 தடவை வெளியே விட்டுட்டு பிறகு தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிராணனை ஒழுங்குபடுத்துதல் நம்ம பிராணாயாமம்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்ப்பதால் எண்ணம் ஒழுங்குபடும். அங்கே பிராணனை சீராக பார்க்கறதுனால தான் மனசு ஒழுங்குபடுத்தப்படுது. இங்கே இவனுக்கு பார்வையே பிரம்ம ஞானம் இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்ப்பான். எதை பார்த்தாலும் ஒரு விருப்போ வெறுப்போ இருக்காது. அதனால் இவனுடைய மனசு எப்படி இருக்குமா, அதுவே சீராக இருக்குமா. பிரம்ம ஞானத்தினால் சீராகும். அங்கே பிராணாயாமம் பண்ணுறதுனால சீராகும் சாதகனுக்கு. இங்கே பிரம்ம ஞானிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். அது விருப்பு வரும்போது என்ன செய்வோம், விருப்பு வருது ஒரு பொருள் மேலே, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்றுவான். அதுவும் பொய் இதுவும் பொய்யும்பான். வெறுப்பு வருது என்ன சொல்வான், எல்லாம் பிரம்மன்ப்பா, எதுக்கு நான் வெறுக்கணும், நானும் பிரம்மன் அவனும் பிரம்மன்ட்டு போயிடுவான். இது யாருக்கு, ஞானிக்கு. இது பிராணாயாமத்தில் சொன்னோம். அடுத்து 2 ஸ்லோகம் இப்போ பார்க்க வேண்டியது. 118 வரைக்கும் பார்த்துட்டோம். கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன், ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குற கிளாஸ் எல்லாம் 40 கிளாஸ் முடிஞ்சிருச்சு அபரோக்ஷ அனுபூதியில். நிதித்தியாசனம், ஞானத்தை ஞானம் அடைஞ்ச பிறகு ஞானத்தில் நிலை பெறுவதற்கான சாதனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் பிராணாயாமங்கிற சாதனை வந்திருக்கு. இந்த பிராணாயாமங்கிற சாதனை 11வது சாதனை. மொத்தம் 15 சாதனை சொல்லியிருக்காரு. அடுத்து வரக்கூடியது தாரணை, அதாவது பிரத்யாகாரக, தாரணை, தியானம், சமாதின்னு இன்னும் ஒரு 5 சாதனை இருக்குது. இப்போ 11வது சாதனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பிராணாயாமத்தில் அடுத்தது பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த பிராணாயாம பயிற்சியில் 3 சாதனை இருக்குது. ஒன்று மூச்சை உள்ளே இழுக்கிறது, பிறகு மூச்சை வெளியே விடுறது, மூச்சை உள்ளே அடக்கிறது. இந்த மூச்சை பிராணனை விடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரேசகம்னு பேர். உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பூரகம்னு பேர். உள்ளே கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் கும்பகம்னு பேர். வெளியே விடுதல் ரேசகம், உள்ளே இழுத்தல் பூரகம், உள்ளே நிறுத்தி வைக்கிறது கும்பகம். இது பிராணாயாம பயிற்சியில் சாதனை பண்ணும்போது இது உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுற சாதனை. அதாவது ஒரு 10 செகண்டு மூச்சை உள்ளே இழுத்தோம்னா பிறகு 20 செகண்டில் மெதுவாக வெளியே விடணும். உள்ளே அடக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்ல 10 செகண்ட் அடக்குவாங்க, பிறகு 20 செகண்ட் அடக்குவாங்க, பிறகு 30 செகண்டு, பிறகு 40 செகண்ட். 1 மடங்கு உள்ளே இழுத்து 4 மடங்கு உள்ளே நிறுத்தி 2 மடங்கு நேரம் வெளியே விடுதல். ஆனால் முதல்ல உள்ளே அடக்கிறது முடியாது. முதல்ல 1 மடங்கு உள்ளே இழுக்கணும், மெதுவாக வெளியே விடணும். இது பிராணாயாமத்தில் உள்ள பயிற்சி. ரேசகம்,
கும்பகம், பூரகம். ரேஷகம் வெளியே விடுதல், பூரகம் உள்ளே இழுத்தல், கும்பகம் உள்ளே நிறுத்தி வைத்தல். இங்கே என்ன சொல்கிற அந்த பிராணம் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் இது நாம் காற்றை முதல்ல வெளியே விட்டாத்தான் நல்லா உள்ளே இழுக்க முடியும். வெளியே விடும்பொழுது நம்ம என்ன காற்றை வெளியே விடுறோம்? கார்பன் அசுத்தமெல்லாம் வெளியே போகும். பிறகு ஆக்சிஜன் உள்ளே இழுக்கணும். அப்போ வெளியே விடும்போது அசுத்தமானதை வெளியேற்றுவது தான் நம்ம வெளியே விடுற காற்று. ரேசகம்னா என்ன? அசுத்தமான காற்றை முழுவதுமாக வெளியேற்றுவது. வெளியேற்றின பிறகு என்ன பண்ணுவோம்? நல்ல காற்றை உள்ளே இழுப்போம். இது பூரகம். வெளியே விடுவது ரேஷகம். அப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டு அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி வெளியே சுத்தமாகுது? மரங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த காற்றுகள்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே முதல்ல வெளியே விடுற காற்றுக்கு தான் முக்கியத்துவம், பிறகு உள்ளே இழுக்கிறதுக்கு ரெண்டாவது. ஏன்னு சொன்னால் அசுத்தமானதெல்லாம் முதல்ல வெளியே போனாத்தான் சுத்தமானது உள்ளே வர முடியும். நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியே போனாத்தான் பிறகு நல்லது உள்ளே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. அது அங்கே சொல்கிறது. பிறகு உள்ளே கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது இந்த காற்று, அது கும்பகம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே சொல்கிற வயசு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணால் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ஆரோக்கியம் வேண்டும். பதஞ்சலி சொல்கிற பிராணாயாமம். இங்கே சொல்கிற பிராணாயாமம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய, இந்த 119வது சுலகம் முதல் வரியில் முதல் வாக்கியம், நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய, இந்த உலகத்தையே நிஷேதனம் செய்தல். இங்கு காற்றை நிஷேதனம் வெளியே தள்ளுவது அல்ல, இந்த உலகத்தையே இது பொய் என்று நீக்குவது. இது உண்மை அல்ல, இது பொய் அப்படின்னு வெளியே தள்ளுறதான். அப்போ என்ன, ஒன்றை கூட அனுபவிக்க முடியாதே, எப்படி வாழ்கிறது? அறிவுனால் நீக்கணும். இந்த உலகத்தில் ஒன்று கூட நிலை கிடையாது. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இருக்கலாம், தப்பு இல்லை. அதில் ரொம்ப பற்று வரும் பொழுது இன்றைக்கி இருக்கும் போயிருங்கிற புத்தி இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கா? ஒரு தாங்க முடியாத வேதனை, இப்படி ஒரு சோதனை எனக்கு வாழ்க்கையில் வந்ததே இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறோமா இல்லையா? எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறோம். அந்த கஷ்டம் என்னைக்கு வந்துச்சோ அதே அளவு கஷ்டம் மறுநாள் இருந்திருக்கா? மறுநாள் இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய துக்கம் வீட்டிலே வந்து நடந்து போச்சு. அன்னைக்கு துக்கம் நடந்தன்னைக்கு இருந்த கஷ்டம் மறுநாள் இருக்கா? ரெண்டாவது நாள் இருக்கா? ஒரு மாதம் கழிச்சிருக்கா? ஒரு வருஷம் கழிச்சிருக்கு? போயிடுச்சு. சந்தோஷம் வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க முடியாது. கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாலாம் வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு இடம் இருக்குமா? வீட்டில் இருக்க இடமே இருக்கு. உலகத்தில் ஒன்று கூட நிலையாக இல்லை. நிலையில்லாதவற்றை நிலையென்று என்னும் புல்லறிவுங்கிறார் வள்ளுவர். நிலையாமைகளை சொல்கிறார். நம்மளுக்கு அவருடைய பிரச்சனை வரும்போது அந்த அறிவு வேலை செய்யணும். இது எல்லாம் போகக்கூடியது, போய்த்தான் ஆகும். ஒன்று நம்மிடம் உள்ளது நம்மை விட்டு போய்விடும், அல்லது அதை விட்டு நாம் போய்விடுவோம். இது கண்டு நடக்குமா நடக்காதா? இருக்கும்போதே போகிறதையும் பார்க்குறோம். ஒருவேளை போகல வச்சுருக்கோம், இருந்துருவோமா? 100 வருஷம் வரைக்கும் ஒன்றா இருக்கலாம் மேக்சிமம். அதுக்கு பிறகு விட்டுட்டு தான் போகணும். அது உறவாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், பட்டமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எதுவாக விட்டு தான் போகணும். அப்போ ரேஷகம் வெளியே நீக்குவது என்றால் இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமே அசுத்தம், பொய், உண்மையல்ல, காட்சிக்கு இருக்கு, வெறும் தோற்றம் என்று வெளியே தள்ளுவது ரேஷகம். இங்கே உள்ள பிராணாயாமம் அதுங்கிறார். யாருக்கு? ஞானிக்கு. ரேஷக ஆக்கியக, ரேஷகம் என்ற பெயரையுடைய ஷமீரணக, ஷமீரணகன்னா காற்றுன்னு அர்த்தம். காற்றுன்னு பிராணன். அங்கே உள்ள பிராணாயாமம் உள்ளே இழுத்து அந்த வெளியே அசுத்தமான காற்றுகளை வெளியே முழுவதுமாக வெளியேற்றுவது அங்கு உள்ள பிராணாயாமம் ரேஷகம். இங்கே உள்ள பிராணாயாமம் என்னன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பொய், உண்மையல்ல, அசுத்தமானது, நிலையில்லாதது என்று நீக்கி விடுவது பிராணாயாமம். அங்கே மூச்சு காற்றை வெளியே நீக்கிறோம். இங்கே என்ன நீக்கிறோம்? இந்த அறிவோட உலகத்தையே நீக்குகின்றோம்.
இது ரேசகம் என்ற பிராணாயாமம். 2வது வரியில் பூரகம். இந்த உலகத்தையே பொய்யென்று நீக்குவது ரேசகம் என்ற பெயரையுடைய பிராணாயாமம். அடுத்தது பிரம்ம, அகம் பிரம்ம அஸ்மி இதி. அகங்கிற வார்த்தையில் சேர்த்துக்கிறோம். 2வது வரியில் பிரம்ம ஏவ அஸ்மி இதின்னு இருக்கு. அகம் பிரம்ம அஸ்மி இதி, அகம் பிரம்ம ஏவ அஸ்மி இதி. அதாவது நான் பிரம்மன் என்ற ஒரு எண்ணம், அது பூரகோ வாயுகு ஈரிதக, நான் பிரம்மனாகவே இருக்கிறேன் என்று ஏற்படும் எண்ணம் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்தல் என்ற அந்த பூரகம் என்ற பிராணாயாமம். சரி, வெளியே விட்டாச்சு, உள்ள எண்ணத்தை இழுக்கிறான். நான் யார்? வெளியே போனதெல்லாம் அனித்தியம். ஆனால் நான் இந்த உடலுக்கு ஆதாரமாக, மனதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மன் என்ற தத்துவம், நான் என்றும் அழியாதவன், மாறாதவன், நிரந்தரமானவன் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ள இழுக்கிறது பூரகம் என்ற பிராணாயாமம். கண்ணாசன் ஒரு பாட்டிலே படிப்பார், நான் நிரந்தரமானவன் என்றும். ஏதோ இந்த கோப்பையிலே என் குடியிருப்புங்கிற ஒரு பாட்டில் ஒரு வரி வரும். அவரே சொல்லி, எனக்கு அது மரணம் இல்லையும் பார். அந்த பாட்டில் நான் மரணமற்றவன் பார், நான் நிரந்தரமானவன் பார். எப்படி சொல்ல முடியும்? அந்த ஞானம் இல்லாட்டி சொல்ல முடியுமா? அது பப்ளிக்கில் பாட்டில். இங்கே ஞானி அப்படி சொல்லுவான், மனசில் நினப்பானா, உடல் போகும், மனம் போகும், பொருள் போகும், இதற்கு ஆதாரமான நான் ஆத்மா, நான் அழியாதவன், என்றும் இருப்பவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இது உள்ளே இழுக்கக்கூடிய பூரகம் என்ற பிராணாயாமம். சாதாரண பிராணாயாமத்தில் அசுத்த காற்றை வெளியே விடுறான், நல்ல காற்றை உள்ளே இழுக்கிறான். இந்த பிராணாயாமத்தில் உலகம் பொய் மித்தியா என்ற எண்ணம் வெளியே நீக்கி விடுகின்றான், இந்த உலகத்தையே நீக்கி விடுகின்றான் பொய் என்று. பிறகு உள்ளே வச்சிருக்கிறது நான் பிரம்மன், அழியாதவன் என்ற எண்ணத்தை உள்ளே எடுத்துக்கொள்கின்றான், அதை வெளியே விடுகின்றான், இதை உள்ளே வைத்து கொள்ளுகின்றான். பிறகு கும்பகம்ங்கிறது என்னன்னா, 3வது, நான் பிரம்மன் என்ற எண்ணத்தை மனதில் நிலைநிறுத்துதல். அங்கே கும்பகம் என்ன, உள்ளே இழுத்த காத்த கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம், இங்கே பிரம்மன்கிற எண்ணத்தை உள்ளே எடுத்தாச்சு. எடுத்தது என்ன பண்ணணும்? அதை நிறுத்தி பழகுதல். அது ஓடிடும். கொஞ்ச நாள் பிராணாயாமம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துட்டு உள்ளே அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல ஆரம்பத்தில் அடக்க சொல்ல மாட்டாங்க. அந்த பிராணாயாமம் பயிற்சி இழுத்து மூச்சை இழுத்து வெளியே விடுங்க, இழுத்து வெளியே பிறகு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அடக்கி பாருங்கள். பிறகு 2 மடங்கு அடக்கிறது, பிறகு 3 மடங்கு அடக்கிறது. இப்படி அடக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கவுண்டிங் அதிகமாக்கி சுவாசமே இல்லாமல் நிப்பாட்டிடும். மூச்சு அடக்கிறாங்களே, தண்ணிக்குள்ளே போயிடலாம். சரி, நம்மளால் 1 நிமிஷம் இருக்க முடியுதா? 10 நிமிஷம், அரை மணி நேரம் அடக்கிறவங்களாம் இருக்குது. பயிற்சி அதெல்லாம். அது மாதிரி நான் பிரம்மன் என்ற எண்ணத்தை உள்ளே எடுத்துவிட்டு அதிலேயே அடக்கி நிலைநிறுத்துவது கும்பகம் என்ற பிராணாயாமம். அதை சொல்கிறார் இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் 120 முதல் பகுதியில். ததக பிறகு தத் விருத்தி நிச்சலம் கும்பக, நைச்சலம் கும்பக, தத் விருத்தி நைச்சல்யம் கும்பக. கும்பக என்றால் எடுத்த நல்ல காற்றை உள்ளே வைத்து காப்பாற்றுதல். இங்கே என்ன, நான் அதாவது உள்ளே எடுத்துக்கொண்ட நான் பிரம்மன் என்ற தத்துவத்தை உள்ளே வைத்து காப்பாற்றுதல். தத் விருத்தி, அகம் பிரம்ம என்ற விருத்தி நிச்சயமாக உள்ளே வைத்தல். நைச்சல்யம்னா நிச்சயமாக உள்ளே வைத்தல். கும்பக பிராண சம்யமக, அதுதான் கும்பகம் என்ற பிராணாயாமம். ரேசகம் என்ற பிராணாயாமம், பிறகு பூரகம் என்ற பிராணாயாமம், கும்பகம் என்ற பிராணாயாமம். 3. மூச்சுக்காற்றை வெளியே விடுதல் என்பது ரேசகம். அது இந்த உலகம் அனித்தியம், நித்தியம், பொய், உண்மையல்ல என்று வெளியே நீக்கி விடுவது. பிறகு நான் பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், நிலையானவன், மாறாதவன், அழியாதவன் என்ற எண்ணத்தை உள்ளே எடுத்து வைத்தல் பூரகம். அதை வைத்து காப்பாற்றுதல் கும்பகம். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்குது, அதை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். பிறகு என்ன, இழுத்து இழுத்து பிடிப்போம், பிடிச்சி ஓடும், பிறகு நிப்பாட்டுவோம், பிறகு ஓடும், நிப்பாட்டுவோம். சாதாரணமாக விட்டால் ஓட்டிடலாம். எங்கேயாவது போய்கிட்டு இருக்க வழியில் என்ன பண்ணுவான், ஓட விடுவான். ஆனால் என்ன பண்ணுவோம், கவனமாக பார்த்து இழுத்து இழுத்து நிப்பாட்டி கொண்டு வருவோம். அது மாதிரி இந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். இது இந்த 3 விதமான பிராணாயாமம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன்.
பார்த்துங்க. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். 119, 120. நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய. பிரபஞ்சஸ்யன்னா இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்ட சராசரத்தையே நிஷேதனம் இல்லை என்று நீக்குவது. ரேஜக ஆக்ஞக. ரேஜகம் என்ற ஆக்ஞகன்ன பெயரை உடைய சமீரணக. சமீரணகன்னா வாயுகு, பிராணன் அர்த்தம். அதாவது இந்த பிரபஞ்சத்தை இல்லை என்று நீக்குவது ரேசகம் என்ற பெயரையுடைய பிராணாயாமம் வாயுகு. அடுத்த வரி பிரம்ம ஏவ. அகங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். நான் பிரம்மைவ பிரம்மமாகவே அஸ்மி இதி. அதை பிரித்தோம்னா பிரம்ம ஏவ அஸ்மி இதி. முன்னாடி அகம்னு சேர்த்துக்கணும். நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற யா விருத்திகி, எந்த ஒரு எண்ணமானது இருக்கின்றதோ அது பூரகோ வாயுகு, அது பூரகம் என்ற பிராணாயாமம் ஈரிதக என்று சொல்லப்படுகிறது. இங்கே ரேஷகம் பூரகம் ரெண்டையும் சொல்லிட்டார். அடுத்ததில் அப்படியே ததக. பிறகு தத் விருத்திகி, அந்த நான் பிரம்மன் என்ற அந்த தத்துன்னு அந்த எந்தன்னா நான் பிரம்மன் என்ற அந்த எண்ணத்தை, விருத்திகன்னா எண்ணத்தை, தத் விருத்திகி ததகன்னா பிறகு, தத் விருத்திகி நான் பிரம்மன் என்ற அந்த எண்ணத்தை நைச்சல்யம் அசையாமல், அதாவது நிச்சயமாக உள்ளே வைத்து இருத்தல், உள்ளே வைத்து காப்பாற்றுதல். கும்பக பிராணாயாமக, கும்பகம் என்ற பிராணாயாமம். அடுத்த வரி அயம் ச அபி, இவையெல்லாம் பிரபுத்தானாம். பிரபுத்தானாம்னா ஞானிகளுக்கு. இதெல்லாம் யாருக்கு பிராணாயாமம்? ஞானிக்கு. அஞ்ஞானாயாமிக்கு என்ன பிராணாயாமம்? அது சொல்லிட்டார். அஞ்ஞானாம் கிராணா பீடனம், அஞ்ஞானிகளுக்கு மூச்சுக்காற்றை தடுப்பது தான் பிராணாயாமம். அஞ்ஞானிகளுக்கு மூச்சை உள்ளே இருந்து தடுத்து வைக்கிறது பிராணாயாமம், ஞானிகளுக்கு அது வேறு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அடுத்த கருத்து 121 பிரத்யாகாரக அப்படிங்கிறது 121 படிக்கலாம். விஷயே ஸ்வாத்மதாம் திருஷ்ட்வாம் மனசஸ்சிதிமச்சனம் பிரத்யாகாரச விஜ்ஞேயோ அப்யசனீயோ முமுக்ஷுபிஹி. விஷயே ஸ்வாத்மதாம் திருஷ்ட்வாம் மனசச்சிதிமச்சனம் பிரத்யாகாரச விஜ்ஞேயः அப்யசனீயோ முமுக்ஷுபிஹி. இதுவும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வர்றது. இங்கே பிரத்ய ஆகாரகம். ஆகாரம்னா உணவுன்னு அர்த்தம். உணவுன்னா வாய்க்கு கொடுக்கறது மட்டும் உணவு இல்லை. இது நாக்குங்கிற இந்திரியத்துக்கு கொடுக்குற உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு. எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம். கண்ணுக்கு என்ன உணவு கொடுக்குறோம்? டிவி தான் பெரிய உணவு. அதை விட செல்ஃபோன் தான். செல்ஃபோனை விட்டு நீக்கவே முடியறதில்ல. செல்ஃபோனை திறப்போம், ஏதோ ஒன்று பார்க்கணும்ட்டு, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே மூழ்கிடுவோம். இருக்கா இல்லையா? கண்ணுக்கு உணவு இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி காதுக்கு சப்தம், இசை. நீங்கள் வீட்டில் ஒரு டிவி பழைய பாட்டை போட்டு கேட்பீங்க, உடனே டொப்புன்னு ஆஃப் பண்ணுங்க குழந்தைங்க இதெல்லாம் ஒரு பாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அது ஆகாரம் இல்லை, அதுக்கு வேறு பாட்டு ஆகாரம். நான் ஒரு வண்டியில் போய்கிட்டு இருந்தேன். சாமி வர்றாருப்பா, சாமி பாட்டு போடுங்கன்னு சொன்னான். அப்பா சொன்னார், அந்த பையனுடைய அப்பா முன்னாடி உட்காந்துருந்தான். உடனே பாட்டை மாற்றி போட்டான். ஏ சாமியோன்னு ஒரு பாட்டு படிச்சு. அது ஒரு டப்பா கொத்து பாட்டு. என்னடா அந்த பாட்டை போகிறேன்? சாமி பாட்டு தானே சொன்னீங்க அப்படிங்கிறான் அவன். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு காதுக்கு உணவு அது. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும். இதுக்கு பாருங்கள், வெயில் அடிச்சிச்சுன்னா ஏசி கேட்குது, ரொம்ப குளிராக இருந்தால் கம்பளி கேட்குது. தோலுக்கு உணவு அது, கண்ணுக்கு உணவு அது, நாற்றம்.
நல்ல வாசனை இருந்தால் கமகமன் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி 5 விதமான இந்திரியங்களுக்கும் இந்த உணவை கொடுப்பதை தடுத்து நிறுத்துதல், அங்கே அதை ஒழுங்குபடுத்துதல் பிரத்யாகாரம். ஏன்னா அது அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடணும்னு சொல்லி கேட்குது, அது சுகர் வர வந்தாச்சு, ஸ்வீட்டு கேட்குது நாக்கு, நிறைய ஒரு 10 லட்டா முன்னும் என்ன ஆகும்? சரியாக வருமா? வராதுல்ல. அதாவது ரொம்ப உணவை கொடுத்தோம்னா எந்த இந்திரியத்துக்கு அதுக்கு தேவைக்கு மேலே கொடுக்குறோமோ அந்த இந்திரியம் பலவீனமாயிடும். அந்த இந்திரியம் என்னாகும்? சீக்கிரம் பலவீனமாயிடும், அதை அனுபவிக்க முடியாமையே போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரத்யாகாரங்கிறதுல அந்த உணவுகளை கரெக்டாக எவ்வளவு தேவையோ, எது தர்மமோ அந்தளவு கொடுக்கறது பிரத்யாகாரம். இந்திரியங்களை இழப்பதற்கு முன்பே இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்தல் பிரத்யாகாரம். வயசான காலத்தில் இந்திரியம் வேலை செய்யாது, ஆனால் என்ன செய்யும்? மனசு எல்லாத்தையும் கேட்கும். மனசு கேட்கும், ஆனால் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கணும்னு நினப்போம், ஆசையாக இருக்கும், கண்ணு சரியாக தெரியாது. கேட்கன்னு நினப்போம், காது சரியாக தெரியாது. ஆனால் கடைசியில் நாக்கு மட்டும் வேலை செய்யும். வயசானவங்களுக்கு பாருங்கள், பேச்சு நிற்காது, சாப்பாடு நிற்காது. நம்மளும் அப்படித்தான் ஆகும். இப்போ எல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி பழகினோம்னா அந்த நேரத்தில் முடியும். இல்லாட்டி வயசானவங்களுக்கு பூரா பாருங்கள், இந்த சாதனையே பண்ணாமல் சாதாரண வைக்கும் எல்லா இந்திரியும் அவுட் ஆயிரும். நாக்கு மட்டும் அடங்க, நாவடங்க நாளும் அடங்குங்கிறான். அதனாலே நம்ம இப்போ என்ன விரதம் என்ன வச்சுருக்கோம்? உண்ணாவிரதம், மௌன விரதம் வச்சுருக்கோம். வேறு விரதம் இருக்கா? முக்கியமான விரதமே நாக்குக்கு தான். ஏன்னா அதை கட்டு பண்ணால் மிச்சது கட்டாயிரும். வயசானவங்க பெரும்பாலும் பாருங்கள் எல்லா இந்திரியும் அவுட் ஆயிரும், பேச்சு குறையாது. அப்புறம் பேச்சு குறைஞ்சவங்கள சாப்பிட்டா வாயில் ஊற்றணும், அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சுவைச்சவும் சாப்பிடுவாங்க, கேட்கும் அது. இது என்ன ஆகும்னா, இதை ஒழுங்குபடுத்துறது தான் இந்த பிரத்யாகாரங்கிற இது. இந்திரியங்களுக்கு அதிகமான உணவை கொடுக்காமல் இருத்தல், தீய உணவை கொடுக்காமல் இருத்தல், எது? பிரத்யாகாரங்கிற சாதனை. நல்லதை கொடுக்குறோமோ இல்லையோ, கெட்டது கொடுக்கக்கூடாது. இந்த இந்திரிய விஷயங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கலாம், அது ஒரு லிமிட் இருக்குது. தர்மமான விஷயங்களெல்லாம் கொடுக்கலாம். கெட்டதை கொடுத்தா என்ன ஆகும்? இந்திரியம் கெட்டு போயிருமா இல்லையா? இப்போ என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் சின்ன பிள்ளைங்களை கூட என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? வீட்டை சுத்தமாகன்னு சொல்ல மாட்டோம், குப்பையாக போடாதேன்னு தான் சொல்லுவோம். நீ சுத்தமாக வைன்னு கூட சொல்ல மாட்டேன், குப்பையாக போடாத. ஏன்னா அந்த அசுத்தமாக வைக்கக்கூடாதுங்க. அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத உள்ளே போடாமல் இருக்கிறது தான் பிரத்யாகாரம். அங்கே இப்போ சாஸ்திரமே என்ன சொல்ல, நீ நல்ல ஆரோக்கியமான உணவை உண்ணுன்னு கூட சொல்லாது. மது அருந்தாதே, பொய் சொல்லாதே, உண்மை பேசுன்னு கூட சொல்லாது. பொய் சொல்லாதே, மது அருந்தாதே, அந்த எதோ கூடாதோ அதைத்தையும் சொல்லு. ஏன்னா அது போனால் அது ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. தீயதை உள்ளே தள்ளாமல் இருத்தல், நல்லதாக இருந்தாலும் அளவோடு தள்ளுதல் பிரத்யாகாரம். இது அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அங்கே சொல்கிறது எல்லாத்தையும் அளவு கடந்து நம்ம அனுபவிச்சிடணும்னு சொல்லித்தேன். அந்த கட்டுப்பாடை விதைச்சு தமகங்கிற ஒரு சாதனையை அஞ்ஞானிகளுக்கு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ அதை பார்க்காத இதை பார்க்காதன்னு சொல்கிறதே இல்லை ஞானிக்கு. நீ அதை அனுபவிக்காத எதை அனுபவிக்காத, இங்கே போகாத அங்கே போகாத அப்படிலாம் சொல்கிறதில்ல. இது கொஞ்சம் சூக்ஷமமான கருத்து, உயர்ந்த நிலையில் இருக்கவங்கன்னு சொல்கிற கருத்து. அதை எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிடுவான். இது ஞானிகளுக்கு. இப்போ ஒருவரோடு பேசும்பொழுது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கோபம் வருதுன்னா அவரோட பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது சாதனை. இது பிரத்யாகாரம் அஞ்ஞானிகளுக்கு. இவனுக்கு கோபமே வராது, அந்தளவுக்கு மனசு பக்குவம் ஆயிடுச்சு. என்ன நினைப்பான்? அவர் கோபப்படுற மாதிரி பிரம்மன் பேசுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவாங்க, இவன் கேட்பான். இவனுக்கு இந்திரியம் அங்கே பக்கத்தில் போகாமல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் எல்லாம் வந்தாலும் அதை கண்டுக்கிறாமல் போயிடுவான். ஏன்னா எல்லாமே இவனுக்கு என்ன வேறு சிந்தனை ஆகிப்போகுது. அவனுக்கு அங்கே செலுத்தாமல் இருத்தல் பிரத்யாகாரம். இங்கு செலுத்தினாலும் அதை பிரம்மனாக இங்கே போகாத செய்யாதுன்னு இங்கே சொல்கிறதே இல்லை.
அந்த 5 இந்திரியங்களை நீ போக விடாமல் தடுக்க வேண்டியது சாதகனுக்கு முக்கியமான சாதனை. நீ நன்கு பக்குவம் அடைந்து விட்டால் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் நீ பிரம்மனாக பார்ப்பாய். ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க விவேகானந்தரை பற்றி. நீங்கள் எங்களெல்லாம் மற்ற சிஷ்யர்கள்லாம் எங்களெல்லாம் அங்கே போகாதேங்கிறீங்க, இங்கே போகாதேங்கிறீங்க, அப்படி பண்ணுறீங்க, விவேகானந்தரை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அவனை ஒன்றும் அசைக்க முடியாது பாம்பர். நீங்கள் அசைஞ்சிருவீங்க, அவனை எதுவும் அசைக்காதும்பார். அப்போ அவர் என்ன நினைக்கிற எல்லாத்தையுமே ஒரு பிரம்மனா. ஒரு சிஷ்யர் கோவப்படுவார், ஏண்டா கோவப்பட்டேன்னு திட்டுவார். ஒரு சிஷ்யர் பொறுமையாக வருவார், ஏன் பொறுமையாக வந்தேன்பார். ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துலையும் பொறுமையாக கடைப்பிடிக்கக்கூடாது, இவன் அந்த இடத்துல பொறுமையாக கடைப்பிடிக்கணும். விவேகானந்தருக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவன் எங்கே வேணுமோ எங்கே கோவப்படணும் அங்கே கோவப்படுவான், எங்கே படணும் கூட அங்கே படக்கூடாது. அவனை பற்றி பேசாதேன்றார். அவனை யாராலும் அது மாதிரி ஞானிகளுக்கு பிரத்யாகாரம்னா இந்திரியங்களிலிருந்து இழுத்து ஒழுங்குபடுத்துவதல்ல, இந்திரியங்களுக்கு கூடக்கூடிய உணவுகளை கட்டுப்படுத்துவதல்ல. இவன் என்ன பண்ணுவான், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உள்ளே செலுத்தாமல் பார்த்து பிரம்மனாக பார்த்து விடுவான். இவன் பார்க்கும் பொருளெல்லாம் நான், என்னுடைய சொரூபம். திட்டுறான், நான் தான் என்னையே நானே திட்டிக்கிறேன். ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் ரொம்ப திட்டினார், அமைதியாக இருந்தானா. என்ன போன கோபமே வரலையா அப்படின்னார். அவன் திட்டினது என் உடம்பு நான் இல்லை, அதனால எனக்கு கோபம் வரல. ஒருவேளை ஆத்மாவை திட்டான்னு வச்சுக்கிறோமே, ஏன் ஆத்மாவும் அவன் ஆத்மாவும் ஒன்றுப்போ அவனையே அவன் திட்டிக்கிட்டேன், அதனால நான் பேசாமல் வந்துட்டேன். சிந்தனை எப்படி கொண்டு வர, தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு அவன் திட்டுறது உடம்பை திட்டினான்னா அந்த உடம்பு வந்து அனித்தியம், அது உண்மை கிடையாது. நம்ம நாயின்னு திட்டுறான், நம்ம நாயா? இது உடம்பு மனுஷ உடம்பு போய் நாயன் அவன் தெரியாமல் திட்டிக்கிட்டு இருக்கான். ஆத்மாவை திட்டினா அவனவே அவன் திட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்கள், எப்படியெல்லாம் சிந்தனையை கொண்டு போகிறாங்க பாருங்க. அதனால் இது உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் சொல்கிறாரு, பார்க்கும் பொருளெல்லாம் தானாக ஆகிவிட்டது, எல்லாம் பிரத்யாகாரம் தான் இவனுக்கு. ஒன்று பார்க்காத, உனக்கு வந்து அது பிரச்சனை வரும்னா அங்கே போகாத, அந்த உணவை உனக்கு கொடுக்காத, இது அஞ்ஞானிகளுக்கு. நம்ம வந்து ஞானத்தில் ஸ்டெடியாக இல்லைன்னா விலகித்தே இருக்கணும். ஒருத்தன் வந்து மது வேலை அடிமையாக இருக்கான்னு அது பக்கமே போகக்கூடாது, அவங்களோட சேரவே கூடாது. ஒருத்தன் கண்ட்ரோலாக இருக்கிறான்னா அவன் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துலையும் இருக்க முடியும் அவனால். அவன் எல்லாத்தையுமே பிரம்மனா. ஒன்று பார்க்காத, இல்லாட்டி பார்க்குறத பிரம்மனா பாரு, புரியுதுங்களா? கேட்காத, இல்லாட்டி கேட்குறதெல்லாம் பிரம்மனா கேளு. கெட்டதை கேட்காத, ஒருவேளை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பிரம்மனா கேட்கணும், இல்லாட்டி அந்த இடத்துக்கே போகாத. அது 2 சொல்கிறார். சாதகனுக்கு அப்படி, ஞானிக்கு இப்படி அப்படிங்கிறார். அதனால தான் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயம் விபூதி யோகம், 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். விபூதி யோகத்தில் என்ன சொல்வார்னா, முதல்ல நல்லதை பூரான்னு சொல்லி அதில் என்னுடைய விபூதின்றார். முதல்ல என்ன பண்ணுவார், எல்லாம் என்னுடைய உயர்ந்ததெல்லாம் கங்கை இப்படி எல்லாம் சொல்லி உயர்ந்ததெல்லாம் நான் தான் அப்படின்பார். பிறகு என்ன பண்ணுவார், 2வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தில் அத்தனையும் நான்றுவார், கெட்டவனும் நான் தேன்றுவார், சூதாட்டத்தில் சூதாடிப்பார், அழிவும் நான் தேன்பார், எல்லாத்தையும் கொள்வது நான் தேன், பூரா காமிப்பார். எல்லாம் மரணத்தெல்லாம் காமிப்பார். மரணமும் நானே, இருப்பதும் நானே, பிறப்பும் நானே, நல்லது கெட்டது எல்லாத்தையும் காமிச்சிடுவார் அவர். இது யாருக்கு? அவன் தாங்க முடியாது. பழைய ரூபத்துக்கு வான்னு கேட்பான் அர்ஜுனன். முதல்ல சந்தோஷமாக இருப்பான் விபூதியோகத்தை கேட்கும்போது. விஸ்வரூபத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவான், முதல் ஆச்சரியப்படுவான். அப்புறம் கோரமானதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், அப்பா வேணாம் பழைய ரூபத்துக்கு வாங்க அப்படிம்பான். அப்போ இது யார்? ஞானியால் தான் முடியும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் சில பேர் அவனை பார்த்தாலே எனக்கு கோபமாக வரும், எரிச்சலாக இருக்கும்பாங்க. அதை பார்க்காத. ஞானிக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சல் வராது. அது அப்படித்தான்ப்பா, இது அவனுடைய சுபாவம், இது அனாத்மாவுடைய சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் இருப்பான் அப்படிங்கிறார். ஒன்று பிரம்மனா பாரு, இல்லாட்டி போகாத, பக்கத்திலே போகாதேங்கிறார். பிறகு இங்கே சங்கரர் சொல்கிறார் அத்தை முதல் வரியில், விஷயேஷு அனுபவிக்கக்கூடிய பொருள்களிடத்தில், முதல் வரி முதல் பகுதி, ஆத்மதாம் திருஷ்டுவா தானாக இருக்கின்ற தன்மையை பார்த்து, நீ எதையெல்லாம் பார்க்குறைய அதெல்லாம் நான் தான் ஆத்மா அப்படிங்கிற பார்த்து, பார்க்கின்ற விஷயங்களையெல்லாம் தன்னுடைய சொரூபமாக பார்த்து, மனசக சிதி மச்சனம்,
மனதை அந்த சைதன்ய ஆத்மாவிடத்தில் மூழ்கி வைத்தல், மூழ்கடித்தல். நம்முடைய உண்மையான சொரூபம் உணர்வு சொரூபம், அதில் மூழ்க வைத்தல். நம்மளுடைய உண்மை சொரூபம் எது தெரியுமா? உணர்வு தான். நம்ம உடம்பு கிடையாது. உணர்வு இல்லைன்னா உடம்பு இருக்கிறது தெரியுதா? தூங்குறீங்க ஆழ்ந்த உறக்கத்தில், ஏதாவது தெரியுதா? உணர்வு வெளிப்பட்டால் தான் பிரபஞ்சம் இருக்குங்கிறதே தெரியும், இந்த உடம்பு இருக்குங்கிறதே தெரியும். அன்கான்ஷியஸுக்கு போயிட்டாங்க 10 வருஷம் கழித்து இப்போ தான் படுத்த மாதிரி எந்திரிச்சு வருவான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஏங்கன்னா உணர்வு அங்கே வெளிப்படலை. உணர்வில் தான் எல்லாமே இருக்குது. அது நம்மளுடைய உண்மையான சொரூபம். மனதை சிதி சைதன்ய ஆத்மாவினிடத்தில், சித்துன்னா சைதன்யம், மச்சனம் மூழ்கி வைத்தல், மூழ்க விடுதல். விஷயத்தில் மூழ்கி விடுதல் பிரத்யாகாரம், அதிலிருந்து விலகிறது. நாம் பிரம்மத்தில் மூழ்க வைக்கிறது. இங்கே தன்னிடத்தில் மூழ்க வைத்தல். ஒரு கிண்ணம் முழு தேன் இருக்குன்னா ஒரு எறும்பு போய் சாப்பிட அதுலேயே மூழ்கி போயிடும். அது மாதிரி விஷய சுகத்தில் போனால் அதில் மூழ்கிடுவான். ஒன்று தேனை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பூச்சி போகும், என்ன பண்ணா சாப்பிட்டு அதுலேயே மூழ்கி போயிடும். அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போனால் மூழ்கிடுவான். இங்கே பிரம்மத்தில் போனோம்னா என்ன, அதில் மூழ்கினா என்ன, நாமளும் பிரம்மன் ஆயிடுவோம். இங்கே மூழ்கினா நாமளும் பிரம்மன் ஆயிடுவோம், அங்கே மூழ்கினா அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சாப்பிட்ற இந்திரியங்களுக்கு கொடுக்குற உணவு அது ஓவராக போச்சுன்னா அந்த முதல்ல உணவை நம்ம சாப்பிடுவோம், பிறகு என்ன பண்ண உணவு நம்மளை சாப்பிட்றோம். இதான் நடக்குது. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பிரம்மனை அறிஞ்சு உள்ளே போனீங்க மூழ்கினீங்கன்னா நீங்கள் பிரம்மனாகவே ஆகிவிடுவீர்கள். ஆனந்தமான பிரம்மனை அறிந்தால் நீங்களும் ஆனந்தமாக மாழ்கி விடுவீர்கள். அதில் சக பிரத்யாகார விக்னேயக, பிரத்யாகாரக சக விக்னேயகன் இருக்கும். இதை பிரத்யாகாரம் என்று அறிந்து கொள். இது ரெண்டாவது இல்லை. அபியாச நீயக முமுக்ஷுபி, முமுட்சுக்களால், அதாவது இப்பொழுது ஞானத்தை அடைந்தவர்களால் அபியாசம் செய்ய வேண்டும். இந்த அறிவு வந்தாச்சு, பிரம்மஞானம் நான் ஆத்மான்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இப்படி நீ சிந்தனையை மேற்கொண்டு அதில் நீ மூழ்க வேண்டும். இந்த உலகம் உண்மை என்ற ஆகாரத்தை கொடுக்காமல் இருத்தல் இங்கு பிரத்யாகாரம். இந்த உலகம் உண்மைங்கிற ஆகாரத்தை கொடுக்காமல் இருந்து ஆத்மா சைதன்ய சொரூபம் என்ற ஆகாரத்தை கொடுத்தல் பிரத்யாகாரம். இந்த உப்பு பொம்மை கடலில் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? கடலாக மாறிடும். பனிக்கட்டியும் கடலில் போச்சுன்னா கடலாக மாறிடும். அது மாதிரி நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் மூழ்கினோம்னா நாமளும் ஆத்மானந்தத்தில் மூழ்கி அதனுடைய சொரூபமாகவே மாறிவிடுவோம் அப்படிங்கிறார். இது 12வது சாதனை பிரத்யாகாரம். தண்ணீரானது அலைகளுக்குள்ள, தண்ணீரில் அலைகள் இருக்குது, அலைகளுக்குள்ளே என்ன இருக்குது? உண்மையிலேயே தண்ணீர் தான் இருக்குது. இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் எல்லாமே பிரம்மன் தான். பிரம்மத்தில் நான் இருக்கேன், அவ்வளோதான். அலை மாதிரி நான் இருக்கேன். இந்த அலை தன்னை தண்ணீர்னு புரிஞ்சுக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பிறகு தான் அலைன்னு நினைக்குமா? அது நான் அழியிறவன் நினைக்குமா? நினைக்காது. அலைன்னு நினச்சிச்சின்னா ஐயோ இப்போ போயிட்டனே, பெரிய அலை ஆகிட்டனே, சின்ன நினைக்கலாம். தண்ணீர் நினச்சா அது பண்ணவே அழிவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறது பிரத்யாகாரம் அப்படிங்கிறார். அடுத்து வரக்கூடிய சாதனை தாரணை, தியானம், சமாதி. இதெல்லாம் அந்தரங்க சாதனையாக வரும். இது வரைக்கும் பார்த்தது பகிரங்க சாதனை. அது அடுத்ததில் பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்து அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் வரி விஷயேஷு ஆத்மதாம் திருஷ்ட்வா. விஷயேஷு அதாவது விஷயங்களில் எல்லாம், அனுபவிக்கின்ற பார்க்கின்ற அனைத்து விஷயங்களில் ஆத்மதாம் திருஷ்ட்வா தன்னுடைய சொரூபத்தை பார்த்து. எல்லாம் நீ பார்க்குறதுலாம் யார் இருக்கா? நான் தான் இருக்கேன், என்னுடைய ஆத்மஸ்வரூபந்தான் இருக்குன்னு பார்த்து மனசக மனதை சிதி சைதன்யத்தினிடத்தில், அதாவது சைதன்யமயமான ஆத்மாவினிடத்தில் மச்சனம் மூழ்கும்படி செய்கின்ற செயலானது பிரத்யாகாரக சக பிரத்யாகாரக, அது பிரத்யாகாரம் என்று விக்னேயக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது விஷயங்களில் எல்லாம் நாம் மனசை அனுபவிக்கிற எல்லா விஷயமுமே தன்னுடைய சொரூபமாக பார்த்து மனசை
அந்த சைதன்யமான ஆத்மாவிடத்தில் மூழ்க வைத்தல் இங்கு பிரத்யாகாரம் என்று அறிந்து கொள். அடுத்த வரி, அப்பியாச நீயோ முமுக்ஷுபிகி. முமுக்ஷுபிகின்னா இந்த ஞானத்தை அடைந்தவர்களால் இதை அப்பியாச நீயக அப்பியாசம் செய்ய வேண்டும். ஞானத்தை அடைந்தவர்கள் இதை அப்பியாசம் செய்ய வேண்டும். சாதாரணமான பிரத்யாகாரங்கிறது இந்திரியங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை கொடுக்காமல் இருத்தல், தேவையான விஷயங்களையும் அளவோடு கொடுத்தல் பிரத்யாகாரம். இங்கென்ன, எதை பார்த்தாலும் எதை அனுபவித்தாலும் அதில் இருக்க அனித்தியத்துவத்தை எடுத்துட்டு அது தன்னுடைய சொரூபம் என்று அதில் மூழ்கி இருத்தல், அந்த உணவை கொடுக்கறது. என்ன கொடுக்குற? மனசுக்கு எல்லாமே தன்னுடைய சொரூபம் என்ற உணவை கொடுத்தல் ஞானிக்கு பிரத்யாகாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.